இப்போது திவைன பத்திரிகை தந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மீகமோ ಹಿರಗೆದ್ದರ தனிக்கர யுத்த பிட்டியாக்க நிலதாரின் ஹத்தாக்கத்தில் விசையாக்கும் மாறுட்டை என்பதாக திவைன பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வருகிறது. சீய கட்டத்துவாள உதய ஆகாரதி மட்டகிய நிலதாரின் நிறுவத்கர பகரதீலா என்பதுவே திவைன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிற செய்தி. பகரதுன்னே ಶರೀರ ಅಭ್ಯಾಸ ಏಕಕ್ಕೆ ಯಕಡಪೊಲು ಕಡಾಗನ கினியவி ஜங்கம துரகத்தின தபஹரகன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அந்த வகையில் 7 பேர் அதிகாரிகள், அதாவது சிறை அதிகாரிகள் 7 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கைதிகளோடு சேர்த்து 26 பேர். எனவே கைதிகள் 19 பேர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. இதில் பிரதானமாக 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். காலை நேர ஆகாரம் வழங்கச் சென்ற பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது அதிகாரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகளும் தரப்படுகிற அதே இடத்தில் அவர்களிடமிருந்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது கைதிகளின் ஊடாக இவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன என்பதான செய்திகளும் இவ்வாறு திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தருகிறது. அருண பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. மீகமோ பந்தனாகாரை கெட்டும இட நமசியட்டை திதாஸ் ஹாரசியாக்கர் ரந்தவலா என்பதாக அருண பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே 900 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் சிறைச்சாலையில் 2400 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. ஆனால் மரண எண்ணிக்கையில் அருண பத்திரிகை சற்று வித்தியாசம் காட்டியிருப்பதை அவதானிக்கலாம். ஒரு 27 பேர் என்ற அடிப்படையில் அருண பத்திரிகை இவ்வாறு தருகிறது. இணைய நாளிடுகள் அனைத்துமே 26 பேர் என்று இந்த எண்ணிக்கையை தந்திருக்கிறது. அதிலும் அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிற செய்தியாக அமையப்படுகிறது. இதே நேரம் இதனோடு இணைந்து மேலும் சில தலைப்புச் செய்திகளையும் அருண பத்திரிகையை தந்திருக்கிறது. இதில் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நிலதாரிஹு ஹத்தாக் ரந்தவியோ தஹனமியாக் ஹிரே கெரல்லக் விசயாக் மருட்ட சியாக் ரோஹுலை என்பதாக லங்காதீப பத்திரிகை இவ்வாறு தன்னுடைய தகவலை தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போன்று தமிழ் நாளிடுகளும் இது தொடர்பான செய்திகளை தந்திருக்கிறது. இரத்த கிளறியானது நீர்கொழும்பு சிறை அதிகாரிகள் உட்பட 26 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம் என்பதாக தமிழன் பத்திரிகையும், இரத்த பூமியாக மாறிய நீர்கொழும்பு சிறைச்சாலை 26 பேர் உயிரிழப்பு, 100 பேர் காயம் என தினக்குரல் பத்திரிகையும் இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தினகரன் பத்திரிகையிலும் இது ஒரு முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். தினகரன் பத்திரிகை நீர்கொழும்பு சிறையில் நேற்று முதல் அதிகாரிகள் உட்பட 26 பேர் பலி என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தினை தந்திருக்கிறது. வீரகேசரி பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் பலியும், 100க்கும் மேற்பட்டோர் காயம். காலை உணவு வழங்கும் வேளையில் கைதிகளிடையே மீண்டும் ஏற்பட்ட முருகல். 700 கைதிகள் வேறு சிறைகளுக்கு அவசர இடமாற்றம். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் வரவழைப்பு. சிறைவாசலில் திரண்ட கைதிகளின் உறவினர்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகளிடையே ஏற்பட்ட கடும் மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என 26 பேர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவத்தில் படுகாயமடைந்த 100க்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், கலகத்தடுப்பு பிரிவினர் மற்றும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் போது நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வானை நோக்கி பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறெனும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குடும்பத்தார் சிறைச்சாலையை சூழ்ந்து தமது உறவினர்களை எண்ணி செய்வதறியாது கண்ணீர் மல்க தமது துயரை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 தரப்பைச் சேர்ந்த கைதிகளுக்கிடையில் நேற்று முன்தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் போதைப்பொருள் தொடர்பில் பிறிதொரு தரப்பினரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சம்பவத்தை முன்னிறுத்தி ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்ட கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதன்போது 2 தரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 கைதிகள் உயிரிழந்திருந்தார்கள். மேலும் 30 கைதிகள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அன்றைய தினம் இந்த மோதல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் பெண் கைதிகளுடன் மேலும் ஒரு சில ஆண் கைதிகளும் இணைந்து சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எவ்வாறெனும் போலீஸ் விசேட அதிரடி பிரிவினர் அழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கலவரம் இடம்பெற்ற 2ஆம் நாளான நேற்றைய தினமும் சிறை கைதிகள் மீண்டும் மோதலில் ஈடுபட்டார்கள். நேற்றைய தினம் காலை கைதிகளுக்கான காலநேர உணவை வழங்குவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் சென்றிருந்த போதும் ஏற்கனவே மோதலில் ஈடுபட்ட குழு மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதன்போது கைதிகளை கட்டுப்படுத்த முயற்சித்த அதிகாரிகளையும் கைதிகள் சூழ்ந்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். எவ்வாறெனும் அதிகாரிகள் இதன்போது கைதிகளின் பிடியிலிருந்து தப்பி சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலின் அருகில் சென்ற போதும் அவர்களை இலக்கு வைத்து பின்தொடர்ந்த கைதிகள் குறித்த அதிகாரிகள் கடுமையாக தாக்கி நிலைகுலைய செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி.
கைதிகள் கடும் கோபத்தோடு இருந்திருக்கிறார்கள். எனவே அதிகாரிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதிகாரிகள் பிரதான நுழைவாயிலை நோக்கி ஓடியிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த கைதிகள் மீண்டும் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அத்தோடு பிரதான நுழைவாயின் உட்புறமாக சூழ்ந்தும் அதற்கு சேதம் விளைவிப்பதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக் இது பற்றி குறிப்பிடுகிறார். கைதிகளை நுழைவாயிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அதன் வெளிப்பகுதியில் இருந்த போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார்கள். இவ்வாறு பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தி சிறைச்சாலையினுள் காயமடைந்த அதிகாரிகள் கைதிகளையும் சிகிச்சைக்காக பெரும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் வெளியே கொண்டு வந்திருந்தார்கள். எனினும் குறித்த கைதிகள் நுழைவாயில் திறக்கப்பட்ட போது அதனை சூழ்ந்திருந்தமையால் போலீசாரும் கைதிகளை அச்சுறுத்தும் வகையில் வானை நோக்கி தொடர் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு நுழைவாயிலின் ஊடாக நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதன்போது உள்ளே இருந்த கைதிகள் அங்குமிங்கும் ஓடிச் செல்வதை காண முடிந்தது. அதன் பின்னர் காயமடைந்த அதிகாரிகள் கைதிகள் உட்பட பலரை உடனடியாக அதிகாரிகள் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். நேற்றைய தின சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலையின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலைக்குள் புகுந்து மருந்துகளை திருடியதோடு ஏனைய வசதிகளையும் உடைத்து சேதப்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் கைதிகள் ஆயுதங்களை கைப்பற்றக்கூடும் என்ற அச்சத்தினால் ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்திலிருந்து துப்பாக்கிகள் அகற்றப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த கடும் மோதல் சம்பவத்தில் சுமார் 26 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிறைச்சாலை அதிகாரிகளும் 19 கைதிகளும் உள்ளடங்குவதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனும் அவர்களில் பலர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்த ஒரு சில நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டார தகவல்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. இந்த சிறைச்சாலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல்களுடன் தொடர்புடைய 26 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு தரப்பு தகவல்களின்படி தாக்குதல், கொள்ளை மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் கட்டுகல்லேகம சுரேஷ் என அடையாளம் காணப்பட்ட கைது ஒருவராலே இந்த அமைதியின்மை திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. குறித்த நபர் வெளிநாடு சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாளகுழு குழு உறுப்பினரான கேல்பத்ர பத்மே என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய நபர் என தெரிய வருகிறது. சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கே இது பற்றி தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே வன்முறையில் ஈடுபட்ட குழுவினர் நேற்று காலையும் சிறைச்சாலை அதிகாரிகள் வாயில் வரை பின்தொடர்ந்து வந்து கடுமையாக தாக்கியுள்ளதோடு பிரதான வெளியேறும் வாயிலுக்கு சேதம் விளைவித்த நிலையில் கட்டுப்படுத்தவே பிரதான நுழைவாயில் இருந்த அதிகாரிகள் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். எவ்வாறெனும் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பிரிவினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலை வளாகம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள குழு மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த பதற்ற நிலை உருவாகி இருக்கிறது. தற்போது இந்த சிறைச்சாலையினுள் 2400 அன்னளவான சிறை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று பிற்பகல் நிலைமை பூரண கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் குறிப்பிட்ட சிறை கைதிகள் பாதுகாப்பு கருதி கண்டி, போகம்பர, மகர, அனுராதபுரம், குருவிட்ட உள்ளிட்ட வேறு சிறைச்சாலைகளுக்கு அழைத்துச் செல்ல தீர்மானிக்கப்பட்டு பிற்பகல் 2 மணியளவில் சிறைச்சாலை பஸ் வண்டிகள் 2இல் தண்டனை கைதிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் 1 மணி நேரத்துக்கு பிறகு விளக்குமறியல் கைதிகள் 2 பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறையில் தண்டனை கைதிகள், விளக்கமறியல் கைதிகள் என 2 தரப்பு இருந்திருக்கிறது. இந்நிலையிலேயே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அசம்பாவிதம் ஒன்று இடம்பெற்ற செய்தி கேள்விப்பட்டதுடன் சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பிரதேச மக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் சிறைச்சாலை பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் கூடியிருந்தார்கள். தங்களின் உறவினர்களுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் அவர்கள் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் வடித்த வண்ணமும் இருந்ததை காண முடிந்தது. அதே நேரம் சிறை கைதிகள் வேறு சிறைச்சாலைக்குள் கொண்டு செல்லப்படும் போது அந்த பஸ்களில் தங்களின் உறவினர்கள் இருக்கின்றார்களா என தெரிந்து கொள்வதற்காக காத்திருந்த உறவினர்கள் சிறைச்சாலை பஸ் செல்லும் போது பஸ்ஸை மறிப்பதற்கு முற்பட்டார்கள் என்றாலும் பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை அடுத்து அங்கு காயப்பட்டவர்கள் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் காத்திருந்த ஒரு பெண் திடீரென கூச்சலிட்டு அழ ஆரம்பித்தார். தனது கணவனை அநியாயமாக சிறையில் அடைத்து வைத்திருந்ததாகவும் அவர் தற்போது உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்து அழுது கொண்டிருந்தார். அதனால் அங்கு ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டது. ஏனைய உறவினர்களும் தங்களின் உறவுகளுக்கு என்ன நடந்திருக்கும் என தெரியாமல் மிகவும் மோசமான நிலையில் சிறைச்சாலை பூமியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலை நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று மாலை நேரத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வருகிறது. அங்கு அதிகாரிகளுடன் நிலைமை தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது போதைப் பொருளுடன் தொடர்புடைய 2 குழுக்களுக்கிடையே ஞாயிற்றுக்கிழமை மோதல் இடம்பெற்றது. அதன்போது 2 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அதனையடுத்து நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது.
அதன் பிரகாரம் நேற்று காலை வழமை போன்ற கைதிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய கைதிகளை தயார்படுத்தும் நடவடிக்கை இடம்பெற்றிருக்கும் போதே திடீரென அவர்கள் மீண்டும் மோதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனை தடுப்பதற்கே இந்த மோதலை ஏற்படுத்தியிருப்பதாகவே ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. மோதலை கட்டுப்படுத்த சென்ற அதிகாரிகள் அவர்களை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதனால் எமது அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நிலைமை கட்டுப்படுத்த சிறைச்சாலை பாதுகாப்பு தரப்பினர் தற்காப்பு நடவடிக்கையை பயன்படுத்தி மேற்கொண்டுள்ள துப்பாக்கி பிரயோகத்தில் 19 சிறை கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் சிறைச்சாலை அதிகாரிகள் 23 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 54 கைதிகளும் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதிகள் சிறைச்சாலையில் இருந்த ஸ்கேனர் இயந்திரத்தை முற்றாக சேதப்படுத்தியிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் இதன் மூலம் தெளிவாகிறது. சிறைச்சாலை நடவடிக்கையை முடக்குவதே அவர்கள் நோக்கமாக இருந்திருக்கிறது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக வன்முறை ஏற்படுத்திய குழுவினரை வெலிக்கடை மற்றும் அங்குனுகோல பெலச சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தற்போது அமைதியான நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் அரசாங்கம் என்ற வகையில் இந்த சம்பவம் எமக்கு மிகவும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் அனைவரது உயிரும் பெருமதியானது. அதனால் இது ஒரு கைவிட முடியாத ஒரு பொறுப்பாகும். அதனால் இந்த சம்பவத்துக்கான காரணம் தொடர்பில் சிறைச்சாலையில் உள்ளக விசாரணை ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் போலீஸ் விசாரணையும் இடம்பெறும். எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவம் இடம்பெறாமல் தடுப்பதே எனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. அதே நேரம் உயிரிழந்த அனைவரது குடும்பங்களுக்கும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதான கருத்தினை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நீதியமைச்சோடு சேர்த்தே தேசிய ஒருமைப்பாடு அமைச்சையும் அவர் வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.